of great deception. மிகுந்த வஞ்சனைக்குரிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There are many false things going around claiming to be the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லிக் கொள்கிற अनेक தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. So we need to be careful that we're not gone astray with all that. நாம் இதன் நிமித்தமாய் வழி விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். So please turn with me to 2 Thessalonians in chapter 2. ஆகவே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Thessalonians chapter 2 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் and verse 10 and 11. 10-11 வசனங்கள். In the 11th verse it says that God deceives certain people. 11ஆம் வசனத்திலே தேவனே சில மக்களை வஞ்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's the only verse in the Bible that says that God himself deceives some people. தேவனே சில பேரை வஞ்சிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் தான் முழு வேதாகமத்திலேயும் இங்கே இருக்கிறது. Now I'll come to this. I want to show you two other verses that tell us how we get deceived from other sources. மற்ற காரணங்கள் மூலமாக வஞ்சிக்கப்படக்கூடிய இரண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். The number one deceiver is the devil. வஞ்சிக்கிற முதல் நபர் பிசாசு. It says in Revelation chapter 12 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் and verse 9. 9ஆம் வசனம். Satan is called here the deceiver of the whole world. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் அழைக்கப்படுகிறான். So that is the number one deceiver who is out to deceive the whole world. முழு உலகத்தையும் மோசம் போக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய முதல் நபர் சாத்தான். He is outside of us. அவன் நமக்கு வெளியே இருக்கிறான். And he is always trying to deceive us in some way. ஏதோ ஒரு விதத்திலே நம்மை வஞ்சிக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். The Bible begins with the story of his deceiving Eve. அவன் எப்படி ஏவாளை வஞ்சித்தான் என்கிற சம்பவத்திலிருந்து வேதாகமம் ஆரம்பிக்கிறது. And Paul says in 2 Corinthians 11 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே that like Eve was deceived, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல 11:3 I am afraid that the devil will deceive you also. உங்களையும் பிசாசு வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று 3ஆம் வசனத்திலே சொல்கிறார். So we must remember that. ஆகவே இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Like the devil deceived Eve, he may deceive you. ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சித்தானோ அதே போல உங்களையும் வஞ்சிக்க முடியும். Eve never thought she was being deceived. தான் வஞ்சிக்கப்படுவதாக ஏவாள் எண்ணவில்லை. And you may say no, I am all right, I will not be deceived. நானும் நன்றாக தான் இருக்கிறேன், நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன் என்று நீங்களும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். You can be deceived. ஆனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியும். The second thing that deceives us நம்மை வஞ்சிக்கக்கூடிய இரண்டாவது காரியம் is mentioned in Ephesians chapter 4 எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே and in verse 22. 22ஆம் வசனம். Our deceitful lusts. நம்முடைய மோசம் போக்கும் இச்சை என்று வாசிக்கிறோம். In English it says the lusts that deceive us. ஆங்கிலத்திலே நம்மை வஞ்சிக்கக்கூடிய இச்சை என்று பார்க்கிறோம். தமிழிலே மோசம் போக்கக்கூடிய இச்சை என்று வாசிக்கிறோம். How do our lusts deceive us? நம்முடைய இச்சைகளை நம்மை எப்படி வஞ்சிக்க முடியும்? The lust will tell us if you do this you'll get some pleasure. இந்த இச்சை நம்மை பார்த்து இப்படி செய்வாயானால் உனக்கு சிற்றின்பம் கிடைக்கும் என்று சொல்லும். And it is correct. We get some pleasure by doing that thing. அது சரிதான். அதை செய்வது நிமித்தமாய் ஒரு இன்பம் கிடைக்கிறது. Whether it is seeing some dirty picture or getting angry with somebody, we get some pleasure out of it. அசுத்தமான காட்சிகளை பார்ப்பதாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு மீது கோபப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு இன்பம் கிடைக்கிறது. But ஆனால் what the lust does not tell us is that finally it will destroy you. ஆனால் அந்த இச்சை நமக்கு சொல்லாமல் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் கடைசியாக அது நம்மை அழித்து விடும். It's like a poison which is coated with chocolate. ஒரு விஷம் ஆனால் அது சாக்லேட்டினாலே பூசப்பட்டிருக்கிறது. And when you eat it, it's only the taste of chocolate. நீங்கள் சாப்பிடும் பொழுது சாக்லேட்டை போலவே தான் ருசியாக இருக்கிறது. I enjoy it so much. அது ரொம்ப நல்லாக ருசியாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷிக்கலாம். It is a sinful sexual pleasure. அது பாவமாகிய காம விகார பாவமா இருந்தாலும் சரி. It tastes like chocolate. அது சாக்லேட்டை போலவே ருசியுள்ளதா இருக்கிறது. Or the pleasure you get out of shouting and getting angry with somebody. அல்லது ஒருவரை திட்டுவதனாலே கோபப்படுவதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. It's like chocolate. அது சாக்லேட்டை போல இருக்கிறது. But in the end there's poison that destroys you. ஆனால் அது முடிவிலே உங்களை கெடுக்கக்கூடிய விஷம் அதிலே இருக்கிறது. So we must be careful about our lusts. ஆகவே நம்முடைய இச்சைகளை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். For example, உதாரணமாக which husband and wife wants to destroy their home? எந்த கணவன் மனைவி தங்களுடைய குடும்பத்தை அழிக்க விரும்புகிறார்கள்? Do any of you want to destroy your home and destroy your children? யாராவது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அழிக்க விரும்புகிறீர்களா? Nobody. யாரும் இல்லை. But when you get angry with each other at home, ஆனா குடும்பத்துல நீங்க ஒருவரோட கோபப்படும் பொழுது
you're actually destroying your home. உண்மையாலுமே உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறீர்கள். It is like breaking down the bricks and the windows in your home. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலையும் சுவரையும் உடைப்பது போல. But your lusts deceive you by saying that's not serious. ஆனால் அது அவ்வளவு கொடியது அல்ல என்று சொல்லி உங்களுடைய இச்சையானது உங்களை வஞ்சிக்கிறது. Yeah, you have to tell your husband something. You have to tell your wife something. Otherwise they'll keep on doing that. புருஷன்ட்ட இப்படி சொல்லாட்டி செய்து கொண்டே இருப்பார். அப்படி மனைவிட்ட இப்படி கோபப்பட்டு சொல்லாவிட்டால் அவள் அப்படியே செய்து கொண்டே இருப்பாள் என்று சொல்லி உங்களுடைய இச்சையை உங்களுக்கு சொல்லுகிறது. It's actually like destroying your windows or walls in your house. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவுத்தை சுவற்றை இடிப்பது போல, ஜன்னலை இடிப்பது போல. That lust deceives you saying it's not serious. ஆனால் அது அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல, கொடிய காரியம் அல்ல என்று சொல்லி உங்களுடைய இச்சை உங்களை வஞ்சிக்கிறது. Satan is a deceiver, our lusts are deceivers. ஆகவே சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறவன், நம்முடைய இச்சைகள் நம்மை வஞ்சிக்கிறது. But God is there to protect us. ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்க முடியாது இருக்கிறார். But here is a dangerous, a real danger when 2 Thessalonians 2:11 it says God will also deceive us. ஆனால் இங்கே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மிகவும் கொடிய ஒரு காரியம், சீரியஸான காரியம், தேவனே நம்மை வஞ்சிக்கிறார். If God also deceives you, there's no hope for you. தேவனே உங்களை வஞ்சிக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. Because God is the one who protects you from the devil's deception and your lust deception. பிதாவே உங்களை, தேவனே உங்களை பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து, உங்களுடைய இச்சையினுடைய வஞ்சனையிலிருந்து பாதுகாக்கிறார். But if God himself deceives you, you're finished. தேவனே உங்களை வஞ்சிக்கிறார் என்று சொன்னால் உங்கள் கதை முடிந்து விட்டது. So I say I don't care that the devil tries to deceive me. ஆகவே பிசாசனை வஞ்சிக்க முற்பட்டால் அது எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. அதை குறித்து நான் பயப்படுவதில்லை. I'm not afraid that my lust deceive me. என்னுடைய இச்சைகள் என்னை வஞ்சித்தால் அதை குறித்து பயம் இல்லை. If God is on my side, தேவன் என் பக்கமாக இருப்பாரே ஆனால். But if God also deceives me, there is no hope for me. தேவனே என்னை வஞ்சிப்பார் என்று சொன்னால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. But it says here God will send upon them a deluding influence. இங்கே கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள்ளாக அனுப்புவார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். This is not the devil, this is God. இது பிசாசு அல்ல, தேவன். And he will make you believe what is false. பொய்யை விசுவாசிக்கும்படியாக செய்து விடுவார் என்றும் இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். You say I thought God only makes us believe what is true. நான் சத்தியத்தை மட்டுமே தேவன் என்னை விசுவாசிக்க செய்வார் என்று எண்ணியிருந்தேன். That's what we think. அப்படிதான் நாம் எண்ணுகிறோம். But here it says God will make you believe what is false. ஆனால் இங்கே பார்க்கிறோம் பொய்யை விசுவாசிக்கும்படியாக என்று வாசிக்கிறோம். What does that mean in practical terms? நடைமுறையிலே அதை எப்படி நாம் சொல்லலாம்? He will make you believe you're born again when you're not born again. நீ ரட்சிக்கப்படாத இருக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்று உன்னை என்ன செய்யும்? Who? யார்? God. தேவன். God will make you think you're born again when you're not born again. நீ மறுபடியும் பிறக்காது இருக்கும் பொழுது மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று தேவனே உன்னை நினைக்க செய்து விடுவார். God will make you think you're going to heaven when you're not going to heaven. நீ பரலோகத்துக்கு போவதில்லை ஆனாலும் பரலோகத்துக்கு தான் போகிறாய் என்று தேவனே உன்னை நினைக்கும்படியாய் செய்து விடுவார். That's the meaning of make you believe what is false. பொய்யை விசுவாசிக்கத்தக்க என்கிற வாசகத்தினுடைய அர்த்தம் இதுதான். God will make you believe that you're filled with the Holy Spirit when you're not at all filled with the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது நிரப்பப்பட்டு விட்டேன் என்று தேவனே உன்னை நம்ப செய்து விடுவார். God will make you think you're doing his will when you're not doing his will. நீ அவருடைய சித்தத்தை செய்யாது இருக்கும் பொழுது தேவனே நீ அவருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று நம்ப வைத்து விடுவார். You say, Lord, if you also deceive me, then there's no hope for me. ஆண்டவரே நீரே என்னை வஞ்சிப்பீர் என்று சொன்னால் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆண்டவரே. How will I ever know whether I'm really born again? உண்மையாலுமே நான் மனம் திரும்பி இருக்கிறேனா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்வது? How will I ever know whether I'm really filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கானா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்வது? How will I ever know whether I'm in your will or not? உம்முடைய சித்தத்திலே இருக்கிறேனா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது? I've got only one life on the earth. இந்த பூமியில் எனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வாழ்க்கை தான். I can't afford to stand before the Lord one day and discover that my whole life I was deceived. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் கண்டுபிடிக்க விரும்பவில்லை. That is going to be the fate of many people who sit in many churches. அநேக சபைகளில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அநேக மக்களுடைய முடிவு இதுதான். Even CFC churches. CFC சபைகளில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அநேகருடைய முடிவு இப்படி தான் இருக்க போகுது. I have had sometimes to go to a person who has sat in CFC Bangalore for a number of years. அநேக ஆண்டுகளாக CFC சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரத்திடம் நான் செல்ல வேண்டியிருந்தது. I went to him one day. ஒரு நாளிலே அவரை பார்த்து And I said, you've been breaking bread here for a number of years. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக கர்த்தருடைய பந்தியிலே இந்த சபையிலே அப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். I want to say to you, you are not born again. நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்று உங்களுக்கு நேராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். I don't see the fruit in your life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகளை நான் பார்ப்பதில்லை. You know, it's like John the Baptist. He told the Pharisees, I don't see any fruit in your life. I am not going to baptize you. நான் உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகளை பார்ப்பதில்லை, ஆகவே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பரிசேயரிடத்திலே சொன்னார். He got offended with what I said and he left the church. அந்த சகோதரன் நான் சொன்ன காரியத்தின் நிமித்தமாக இடரல் அடைந்து சபை விட்டு போய் விட்டார்.
I say, okay. சரி, You don't want to hear the truth, that's another thing. சத்தியத்தை கேட்க விருப்பமில்லை என்று சொன்னால் அது வேற ஒரு காரியம். You go to a doctor for a scan, he takes a scan and says you got cancer. ஒரு டாக்டர் இடத்திலே போகிறீர்கள், அவர் ஸ்கேன் படம் எடுத்து உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்கிறார். And you get offended and leave that to go to another doctor. நீங்கள் அந்த டாக்டர் இடத்திலே மனம் புண்பட்டு விட்டு நீங்கள் வேற ஒரு மருத்துவர் இடத்திலே He செல்கிறீர்கள். only wants your money. அவருக்கு உங்கள் பணம் தான் தேவை. And he says, no, you're okay. நீ நன்றாக தான் இருக்கிறாய் என்று சொல்கிறார். So that's what happens sometimes. ஆகவே சில சமயத்தில் இப்படி தான் நடக்கிறது. So it's very important to make sure that God never deceives us. ஆகவே தேவன் ஒரு காலம் நம்மை வஞ்சிக்காது இருக்கும்படி நாம் நிச்சயித்துக் கொண்டிருப்பது நல்லது. That's my desire. இதுதான் என்னுடைய வாஞ்சை. I say, Lord, I have only one life. ஆண்டவர் எனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. And I don't want to make a mistake in this one life. இந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் தவறு செய்ய விரும்பவில்லை. I don't want to imagine that I am born again. நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ள I விரும்பவில்லை. want to really be born again. உண்மையாலுமே நான் மறுபடியும் பிறக்க I don't want வேண்டும். to imagine that I am filled with the Holy Spirit. அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் கற்பனை செய்து கொள்ள விரும்பவில்லை. I don't want to imagine that this is the truth which I am preaching. நான் இந்த சத்தியத்தை நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி நான் கற்பனை செய்ய விரும்பவில்லை. I want to really know if it's true. ஆண்டவரே இது உண்மையாலுமே மெய்யா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And so I studied this passage. ஆகவே நான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். And I found how I can know the truth. நான் எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதை நான் அறிந்து How கொள்கிறேன். God will never deceive me. எப்படி ஆண்டவர் என்னை வஞ்சிக்காமல் இருப்பார். It doesn't say here God will deceive everybody. எல்லாரையும் தேவன் வஞ்சிப்பார் என்று இங்கே சொல்லப்படவில்லை. Only certain type of people God will deceive. ஒரு சில விதமான மக்களை மட்டுமே தேவன் வஞ்சிப்பார் என்று If you பார்க்கிறோம். are not that type of person, you will never be deceived. ஆகவே நீங்கள் இந்த விதமான மக்களா இல்லாத இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். Number 1. முதலாவது, Those who did not love the truth, verse 10. 10ஆம் வசனத்திலே சத்தியத்தை நேசிக்காதவர்கள், சத்தியத்தின் மேல் அன்பில்லாதவர்கள். If I don't love the truth, I will be deceived. சத்தியத்தின் மேல் எனக்கு அன்பில்லை என்று சொன்னால் நான் வஞ்சிக்கப்படுவேன். What do I mean by loving the truth? சத்தியத்தை நேசிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன? First of all, the truth about myself. முதலாவதாக என்னை குறித்ததான சத்தியம். That in some situation when I have done something, சில சூழ்நிலையிலே நான் சிலதை செய்துவிட்டால், and I think I have done the right thing, நான் சரியான காரியத்தை செய்துவிட்டேன் என்று எண்ணுகிறேன். and the Holy Spirit tells me, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்கிறார், that was not right. அது சரியல்ல. That was a very selfish action you did just to please yourself. சுயநலமான ஒரு செயல்பாட்டை உன்னை பிரியப்படுத்தும்படியாக செய்திருக்கிறாய். You love the truth means you say, Lord, you're right. It was நீங்கள் wrong on my part. சத்தியத்தின் மேல் அன்புள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவரே நீர் சொல்லுகிறது சரிதான், நான் செய்தது சரியல்ல. Supposing one day the Holy Spirit tells you, the way you spoke to your wife just now is not right. ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து, இப்பொழுது நீ மனைவியிடத்தில் பேசின விதம் சரியல்ல என்று சொல்கிறார். Or the way you spoke to your husband just now, that is not the way a wife should speak. புருஷனிடத்திலே நீ பேசினாயே இந்த விதம் சரியல்ல என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். Do you love the truth? சத்தியத்தை நேசிக்கிறாயா? If you love the truth, you'll immediately say, yes, Lord, I'm sorry. சத்தியத்தின் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று Then the சொல்வீர்கள். Lord will say, go and apologize to your husband and wife now. இப்பொழுதே உன் கணவனிடத்திலே போய் மனைவியிடத்திலே போய் மன்னிப்பு கேள் என்று சொல்வார். And you say, yes, Lord, I love the truth, I'll do it. ஆண்டவரே சத்தியத்தை நான் நேசிக்கிறேன், இப்பொழுதே மன்னிப்பு கேட்கிறேன் என்று If சொல்வீர்கள். you are a person like that, இது போன்ற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், I tell you, you will never be deceived. ஒரு காலம் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று நான் There's a உங்களுக்கு second சொல்கிறேன். condition also. அதற்கு இரண்டாவது நிபந்தனை உண்டு. One, you must love the truth. முதலாவது நிபந்தனை, நீங்கள் சத்தியத்தின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். And there's one more aspect to loving the truth. சத்தியத்தை நேசிப்பதற்கு இன்னொரு பகுதி That உண்டு. means if you see something in scripture வேதத்தில் நீங்கள் ஒன்றை பார்க்கும் பொழுது, which you did not believe all your life, இதுவரை உங்கள் வாழ்க்கையில நம்பவே இல்லை, but now you see it in scripture, இப்பொழுது வேதத்தில் அதை பார்க்கிறீர்கள், you must be willing to change your opinion to believe what scripture says. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்பும்படியாக உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. Many times I've had to change my opinion. அநேக சமயங்களில் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாற்றிக்கொள்ள Because in வேண்டியிருந்தது. my younger days I just believed what other preachers told me. வாலிப நாட்களிலே மற்ற பிரசங்கர்கள் என்ன சொன்னார்களோ அதையே நான் நம்பினேன். I never believed that victory over sin was possible. பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தியம் என்பதை நான் நம்பவில்லை. But when I saw that in the word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அதை பார்த்த பொழுது I believed it நான் அதை நம்பினேன், and I accepted it, நான் அதை ஏற்றுக்கொண்டேன். and therefore I love the truth. ஆகவே நான் சத்தியத்தின் மேல் Now அன்பாயிருக்கிறேன். the second thing is, இரண்டாவது one காரியம், is loving the truth. ஒன்று சத்தியத்தின் மேல் The அன்பாயிருப்பது. second, verse 10, I must be love the truth so to be saved. நான் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் அன்புள்ளவனாக That இருக்க means வேண்டும். I want to be saved from my sin. என்னுடைய பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும். So if you have a great desire to be saved from all sin in your life, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்திலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை உங்களுக்கு இருக்குமே ஆனால், then you will not be deceived. அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். So you need to ask yourself, ஆகவே உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும், when God shows you something wrong in your life, தேவன்
Do you love the truth? தேவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது நீங்கள் அந்த அன்பை சத்தியத்தை நேசிக்கிறீர்களா? And say, Lord, you're true. ஆண்டவரே நீர் மெய்யானவர். I'm wrong. நான் தவறு. That is my mistake. அது என்னுடைய தவறு ஆண்டவரே. Secondly, இரண்டாவதாக, do you want to be saved from all sin? எல்லா பாவத்திலிருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? Not the really bad sins that other people can see. மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய கெட்ட பாவங்கள் அல்ல. To be saved from anger, to want to be saved from anger is not a great thing, because anger makes you lose your testimony. கோபத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற விருப்பம் அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் கோபப்பட்டால் உங்கள் சாட்சியை இழந்து விடுவீர்கள். So if you say I want to be saved from anger, it may be because you don't want to lose your testimony. ஆகவே நான் கோபத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவேளை இருக்கலாம். But if you want to be saved from hidden sins which nobody can see in your life, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில யாருமே பார்க்க முடியாத மறைவான பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சை, bad thoughts, அசுத்தமான சிந்தை, which even your wife cannot see, மனைவி கூட பார்க்க முடியாது, or wrong attitudes towards other people, அல்லது மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மை, do you want to be saved from that? இவைகளிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? That is the test of whether you want to be saved. உங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்பதற்கு இதுதான் பரிசோதனை. Just think, for example, உதாரணமாக எண்ணி பாருங்கள். maybe you feel that some other brother in CFC has done you some wrong. சிஎஃப்சிலே வேறொரு சகோதரர் உங்களுக்கு தவறை இழைத்து விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Maybe in this church or any church. இந்த சபையில உள்ள சகோதரனோ அல்லது வேறு சபையில இருக்கக்கூடிய சகோதரனோ, he is a believer. அவர் ஒரு விசுவாசி. And you feel that he has not treated you bad. He has not treated you properly. அவர் உங்களை சரியாக நடத்தவில்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். He has not treated you respectfully. மரியாதை குறித்து மதிப்பு கொடுத்து நடத்தவில்லை. Maybe he has given people a wrong impression about you. உங்களை குறித்து மற்றவர்களுக்கு தவறாய் சொல்லிவிட்டார். And you are feeling very bad about it. இப்பொழுது அதை குறித்து உங்களுக்கு மனதிலே ஒரு சலனம் வந்து விட்டது. Maybe what he did was wrong. அவர் செய்தது தவறாகவே இருக்கலாம். But now you are the one who is suffering. இப்பொழுது பாடுபடுகிறது, கஷ்டப்படுகிறது நீங்கள் தான். You are the one who has got a bad attitude. இப்பொழுது உங்களுக்கு ஒரு தவறான மனப்பான்மை வந்து விட்டது. You never did anything wrong. நீங்கள் தவறு ஒன்றும் செய்யவில்லை. But you reacted to the wrong that person did. ஆனால் அந்த நபர் செய்த தவறிற்கு பிரதிக்கிரியாக நீங்கள் இப்பொழுது தவறு செய்கிறீர்கள். In a bad way. இது போன்று கூட. And you also became a sinner. நீங்களும் பாவியாய் மாறிவிட்டீர்கள். See how terrible it is. எவ்வளவு பரிதாபம் கொடிது பாருங்கள். You never did anything wrong, but you have become a sinner. ஒரு தவறும் நீங்கள் செய்யவில்லை, ஆனாலும் நீங்கள் ஒரு பாவியாய் மாறிவிட்டீர்கள். You became a sinner because of somebody else's sin. வேறொருடைய பாவத்தினாலே நீங்கள் பாவியாய் மாறிவிட்டீர்கள். We can say the devil killed 2 birds with 1 stone. ஒரே கல்லில் 2 மாங்காய் அல்லது 2 பறவை அடிப்பது போல சாத்தான். You try to kill 2 birds with 1 stone, it is almost impossible. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், ஒரு கல்லில் 2 குருவி அடிக்க முடியுமா? கூடாத காரியம். Maximum you can kill 1 bird. அதிகபட்சம் அதுவே கஷ்டம் ஒரு பறவை கொள்வதே. Throw a stone and kill 2 birds. ஆனால் ஒரு கல்லை வேகமா எறிந்து 2 குருவிகள் கீழே விழுந்தால், that is a real expert. அவன் உண்மையாலுமே கை தேர்ந்தவன். The devil is doing that all the time. ஆனால் பிசாசு கை தேர்ந்தவன் எப்பொழுதும் அப்படி செய்து கொண்டே இருக்கிறான். He makes somebody evil towards you. உங்கள் மீது இன்னொருவர் பொல்லாதவராய் இருக்கும்படியாக செய்து விடுகிறான். Say some lies about you. உங்களை குறித்து பொய் சொல்ல வைக்கிறான். But you also fall with that because you react in a bad way to that. இப்பொழுது இந்த பொல்லாத சம்பவத்திற்காக நீங்கள் உங்களுடைய பிரதிக்கிரியையும் பாவமாய் மாறிவிட்டபடினால நீங்களும் பாவியாகி விட்டீர்கள். You become bitter against that person. அந்த நபர் மீது உங்களுக்கு கசப்பு வந்து விட்டது. Have you seen how the devil knocked you also down without throwing a stone at you? உங்கள் மீது கல்லை எறியவில்லை, ஆனால் வேறு ஒருவர் மீது கல்லை எறிந்து உங்களையும் தள்ளி விட்டான், வீழ்த்தி விட்டான் சாத்தான். What a fool you are. நீ எவ்வளவு புத்தியீனன். Why do you allow the evil of another person to make you evil? இன்னொரு நபருடைய தீமை ஏன் உங்களை தீமையானவனாய் மாற்ற அனுமதிக்கிறீர்கள்? If he served the devil, why should you serve the devil? அவர் பிசாசுக்கு ஊழியம் செய்தால் நீங்களே பிசாசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். If somebody gets angry with you, யாராவது உங்கள் மீது கோபப்பட்டால், and you get angry back with him, அவர் மீது நீங்கள் மீண்டுமாய் கோபப்படுகிறீர்கள். whether it's a husband and wife or a brother and brother, கணவன் மனைவிக்குள்ளாகவோ அல்லது சகோதரர்களுக்குள்ளாகவோ. You know what is? It's a picture is like this. படம் இப்படி தான் இருக்கிறது. Supposing your wife comes and gets angry with you. மனைவி உங்களிடத்தில் வந்து கோபப்படுகிறாள். She is serving the devil. அவள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறாள். Angry with you. உங்கள் மீது கோபப்படுகிறாள். And your reaction is? உங்களுடைய பிரதிக்கிரியை எப்படி இருக்கிறது? You're going to serve the devil? நீ பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறாயா? I'm also going to serve the devil. நானும் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். What a fool you are. எவ்வளவு புத்தியீனன் நீ. They crucified Jesus. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். They were serving the devil. பிசாசுக்கு ஊழியம் செய்தார்கள். Jesus said, இயேசு சொன்னார், You're serving the devil? நீங்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? I'm going to serve God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். Father, பிதாவே, forgive them. They don't know what they're doing. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள். மன்னியும் ஆண்டவரே. That is wanting to be saved. இதுதான் ரட்சிக்கப்படத்தக்கதாக விரும்புவது. I love the truth.
சத்தியத்தை நேசிக்கிறேன், and I want to be saved. நான் ரட்சிக்கப்படும்படியா விரும்புகிறேன். I will never be deceived. ஒரு காலம் நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். God will protect me from all deception of the devil and my lusts and everything. எல்லா விதமான பிசாசுடைய வஞ்சகத்துக்கும் என்னுடைய இச்சையினுடைய வஞ்சகத்துக்கும் தேவன் என்னை விலக்கி பாதுகாப்பார்.